Hello students, last video importance of staffing பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து staffing as part of human resource management அப்படின்ற டாப்பிக்கை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஸ்டாஃபிங் ஆஸ் பார்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது ஸ்டாஃபிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டினுடைய ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்றாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், தட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இவங்களுடைய ஒர்க் என்ன மோஸ்ட்லி அப்படி பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனுக்கு என்ன மாதிரியான எம்ப்ளாயீஸ் எந்த பொசிஷனுக்கு தேவைப்படுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஜாப் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க ஆர்கனைசேஷனுக்கு எத்தனை எம்ப்ளாயீஸ் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க வந்து ஆட்ஸ் கொடுத்து அதன் மூலிமா வந்து அவங்க வந்து எம்ப்ளாயீஸை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இது ஒன் ஆஃப் த பார்ட் தான், ஓகேவா. அதர் தேன் தட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கு வந்து இருக்குது. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் ஸ்டாஃபிங் அப்படின்றது வந்து அதில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் ஆல் மேனேஜர்ஸ் நீட் டு பர்ஃபார்ம். It is a separate and specialized function and there are many aspects of human relations to be considered. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஸ்டாஃபிங் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதர் தேன் தட் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரெக்ரூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தட் இஸ் என்ன எம்ப்ளாயீஸ் தேவைப்படுறாங்க அப்படின்றத மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும், ஓகேவா, அதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான், ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ அப்போது ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஸ் தட் இஸ் எம்ப்ளாயீஸ்னுடைய ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தான் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. இட் இஸ் த ஜாப் ஆஃப் மேனேஜர்ஸ் டு ஃபில் பொசிஷன்ஸ் இன் தர் ஆர்கனைசேஷன் அண்ட் மேக் ஷுர் தட் தே ரிமெயின் ஆக்குபைட் வித் குவாலிஃபைட் பீப்புள். ஸோ ஒவ்வொரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து என்ன ஒவ்வொரு ஜாப் பொசிஷன் தட் இஸ் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து அதற்கான எம்ப்ளாயீஸ் வந்து தேவைப்படுவாங்க, ஓகேவா. இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த பொசிஷனுக்கு என்ன எம்ப்ளாயி தேவைப்படுறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும், இது எல்லாத்தையுமே வந்து பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொசிஷனை வந்து எம்ப்ளாயீஸ் மூலிமா அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ அப்படி ஃபில் பண்ணப்படுற எம்ப்ளாயீஸ் எப்படி இருக்கணும், குவாலிஃபைட் பீப்புளாக இருக்கணும். அந்த ஜாப் பொசிஷனுக்கு அவங்க வந்து கரெக்டான ஒரு பர்சனாக வந்து அவங்க இருக்கணும். ஸ்டாஃபிங் இஸ் க்ளோஸ்லி லிங்க்டு டு ஆர்கனைசிங் சின்ஸ் ஆஃப்டர் த ஸ்ட்ரக்சர் அண்ட் பொசிஷன்ஸ் ஹவ் பீன் டிசைடட் பீப்புள் ஆர் ரெக்வயர்ட் டு ஒர்க் இன் திஸ் பொசிஷன். ஸ்டாஃபிங் அப்படின்றது வந்து ரொம்ப க்ளோஸ்டாக எந்த ஒரு ஃபங்க்ஷனோட வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனோட லிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனோட அது லிங்காக க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கனைசிங்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் ஃபாலோ பண்ணப்படணும், என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்கனைஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஸோ ஒவ்வொரு பொசிஷனுக்கும் என்னென்ன எம்ப்ளாயீஸ் தேவைப்படுறாங்க, எவ்வளோ எம்ப்ளாயீஸ் தேவைப்படுறாங்க, என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க தேவைப்படுறாங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஆர்கனைசிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃபிங்க்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கப்படுது ஸ்டாஃபிங் ப்ராசஸ் போகிறதுக்கு, ஓகேவா. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாஃபிங் இஸ் க்ளோஸ்லி லிங்க்டு டு
ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. And subsequently they need to be trained and motivated to work in harmony with the goals of the organization. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அந்த பொசிஷனுக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த பொசிஷனுக்கான ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஆர்கனைசேஷன் ரிலேட்டடான ட்ரைனிங் இல்லை அவங்களுக்கான ஒரு ஸ்கில் செட்டுக்கான ட்ரைனிங் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடியதாக அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட கோலை வந்து அவங்க ரீச் பண்ண முடியும். அவங்க ஆர்கனைசேஷன் என்ன, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, என்ன கோல்ஸ் அவங்க ரீச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து எப்படி வந்து அவங்க கோல்ஸை வந்து அவங்க ரீச் பண்ண முடியும், ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். The staffing is seen as a generic function of management. The staffing function deals with the human element of management. Managing the human component of an organization is the most important task because the performance of the organization depends upon how well this function is performed. ஸோ ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஹியூமன் ரிலேட்டடான ஒரு மேனேஜ்மெண்ட்டு தான். ஓகேவா? அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து மேனேஜ் பண்ணுறது, நிர்வாகம் பண்ணுறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த ஹியூமன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலே வந்து ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெறும் நம்ம வந்து மெஷின்ஸையும் நம்ம வந்து ஆஃபீஸையும் மட்டும் வச்சுட்டு நம்மளால் வந்து ஒரு அதாவது அஃபிஷியல் ஒர்க் எந்த இதுவுமே வெறும் மெஷின்ஸையும் மட்டுமே வச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதற்கான எம்ப்ளாயீஸ் வந்து தகுந்த பொசிஷனில் அவங்க உட்கார வைக்கும் பொழுது தான் அப்போ தான் இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டும் அவங்க கோல்ஸை ரீச் பண்ணுறதும் இருக்குது. ஸோ த சக்ஸஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் அச்சீவிங் இட்ஸ் கோல் இஸ் டிட்டர்மைன்ட் டு கிரேட் எக்ஸ்டென்ட் ஆன் தி கம்பீட்டன்ஸ், மோட்டிவேஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இட்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து எது முடிவு பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸனுடைய அதாவது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அதுதான் வந்து ஆர்கனைசேஷன் க்ரோத்தையே வந்து க்ரோத்தை வந்து டிசைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மோட்டிவேஷன் கொடுக்குறோமோ அந்த மோட்டிவேஷன் பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு போட்டித்தன்மையை வந்து உருவாக்கி ஓகேவா, அதாவது அவங்கள ஒரு குவாலிட்டியான ஒர்க் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும், குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அப்படி ஒரு குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பொழுது ஆர்கனைசேஷன் வந்து அதனுடைய கோல்ஸை வந்து ரீச் பண்ண முடியும். இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆல் மேனேஜர்ஸ் டு டைரக்ட்லி டீல் வித் அண்ட் செலக்ட் பீப்புள் டு ஒர்க் ஃபார் தி ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய எல்லா மேனேஜர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எம்ப்ளாயீஸ் வேணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேனேஜர்ஸுமே வந்து டைரெக்டாக டீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். தட் இஸ் எம்ப்ளாயீஸை செலக்ட் பண்ணுறது. when the manager performs the staffing function, his role is slightly limited. Some of these responsibilities will include placing the right person on the right job, introducing new employees to the organization, training employees and improving their performance, developing their abilities, maintaining their morale and protecting their health and physical conditions. ஸோ ஒரு மேனேஜர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜராக இருக்கலாம், இல்லை வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜராக இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் அவங்களுடைய ரோல் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன தேவைகள் இருக்குது, என்ன மாதிரியான ஒரு எம்ப்ளாயி நமக்கு தேவைப்படுறாங்க, எவ்வளோ நம்பர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க அப்படின்றத மட்டும்தான் அவங்களால வந்து சொல்ல முடியுமே தவிர்த்து மற்ற ப்ராசஸான ஸ்டாஃபிங் அதாவது
இந்த ஜாபுக்கு இந்த ரைட் பர்சனை வந்து நம்ம வேலையில் உட்கார வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதுதான் இருக்குமே தவிர்த்து அதர் தேன் தட் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் சரி, இல்லை அந்த எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அண்ட் அவங்களுடைய எபிலிட்டிஸ் கேப்பபிலிட்டிஸை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான அதே போல் அவங்களுடைய ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அவங்களுக்கான அம்யூனிட்டிஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷனை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இன் ஸ்மால் ஆர்கனைசேஷன் மேனேஜர்ஸ் மே பர்ஃபார்ம் ஆல் டியூட்டிஸ் ரிலேட்டட் டு எம்ப்ளாயீஸ் சாலரிஸ் வெல்ஃபேர் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். ஒரு சின்ன ஆர்கனைசேஷனாக இருக்குது, அதாவது இப்போ ஒரு 50 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க, 20 பேர் தான் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அப்போது மேனேஜர்ஸ் வந்து எல்லா டியூட்டிஸ் தட் இஸ் எம்ப்ளாயீஸ் எந்தெந்த எம்ப்ளாயீஸ் வந்து எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்து தேவைப்படுறாங்க, அதே போல் அவங்களுடைய சேலரிஸ் ஆகட்டும், அவங்களுடைய வெல்ஃபேர், அவங்களுடைய நலன்கள், கேன்டீன் ஆகட்டும், இல்லை அவங்க ப்ராவிடென்ட் ஃபண்ட் பற்றியோ, ஸோ அவங்களுக்கு என்னென்ன வந்து ஒரு சிறப்பு அம்சங்கள் அவங்களுக்கு என்ன ஏற்படுத்தி கொடுக்க முடியும், அவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன், இப்படி நூக் அண்ட் கார்னர் எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜர் வந்து ஓவராலாக வந்து அவங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். தட் இஸ் ஆர்கனைசேஷனுடைய சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும்போது. இன்கேஸ் அது வந்து ஒரு பிக் கம்பெனியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு மேனேஜர் மட்டுமே வந்து அந்த எல்லா ஒர்க்கையுமே அவங்களால பண்ண முடியுமா, தட் இஸ் ஸ்டாஃபிங் ரிலேட்டடான எல்லா ஒர்க்குமே பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. பட் as ஆர்கனைசேஷன்ஸ் க்ரோ அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு இன்க்ரீசஸ், சப்போஸ் அந்த ஸ்மால் ஆர்கனைசேஷனை இன்னும் டெவலப் ஆகி க்ரோ ஆகி இன்னும் நிறைய எம்ப்ளாயீஸை வந்து வேலைக்கு உட்கார வைக்கணும். ஓகேவா, அவங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த ஒரு மேனேஜராலேயே வந்து எல்லா விதமான ஒர்க்கையும் வந்து பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த சமயத்தில் தான் ஒரு செப்பரேட்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. தட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் ஃபார்ம்ட் இன் as ஸ்பெஷலிஸ்ட் இன் மேனேஜிங் பீப்புள். ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டே அப்போ தான் கொண்டு வராங்க. ஓகேவா, ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதற்கான ஒரு படிப்பினை இருக்குது. தட் இஸ் உங்களுக்கே தெரியும் எம்பிஏ. ஓகேவா, ஸோ எம்பிஏலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. அதில் வந்து ஹெச்ஆரும் ஒன் ஆஃப் த கோர்ஸ். ஓகேவா, ஸோ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அது. அந்த எம்பிஏ படித்த அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க தான் வந்து இந்த ஸ்டாஃபிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் a specialized area which requires the expertise of many people. ஸோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறவங்களா இருக்கணும். அதே போல் ஸ்டாஃபிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனை தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலைக்கு வைப்பாங்க. The number of human resource specialists and size of this department gives an indication of the size of the business as well. So human resource specialist அப்படின்றவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து தேவைப்படுவாங்க அப்படின்னா அந்த சைஸ் ஆஃப் த பிஸ்னஸை பொறுத்து தான். ஓகேவா, ஸோ அந்த பிஸ்னஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஃபார் எ வெரி லார்ஜ் கம்பெனி த ஹியூமன் டிபார்ட்மெண்ட் இட் செல்ஃப் வில் கண்டெயின் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட். ஆனால் இதுவே ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸையும் தட் இஸ் ஸ்டாஃபிங் ரிலேட்டடான எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸையுமே வந்து அவங்க தான் வந்து பார்த்துக்குவாங்க. So human resource management include many specialized activities and duties which are human resource personnel must perform. So human resource management அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது
டியூட்டிஸ் விச் த ஹியூமன் ரிசோர்ஸ் பர்சனல் மஸ்ட் பர்ஃபார்ம். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறது, தட் இஸ் ஸ்டாஃபிங், அதாவது அவங்கள ரெக்ரூட் பண்ணுறது, ஸோ ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்களுக்கான ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை பார்க்குறது, அவங்கள வந்து ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் எப்படி ப்ரொடெக்டிவாக வைக்கிறது, ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே வந்து தெரிந்த ஸ்பெஷலைஸ்டான பர்சன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருப்பாங்க. தீஸ் டியூட்டிஸ் ஆர், அவங்களுடைய டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட், தட் இஸ் சர்ச் ஃபார் குவாலிஃபைட் பீப்புள். ஸோ ரெக்ரூட்மெண்ட், தகுதியான ஆட்களை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க. ஓகே, அதுதான் அவங்களுடைய வேலை. அண்ட் அனலைசிங் ஜாப்ஸ், கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஜாப்ஸ் டு ப்ரிப்பேர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ எப்படி என்ன ஜாபுக்கு என்ன மாதிரியான பர்சன்ஸ் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ப வந்து அவங்கள வந்து ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. டெவலப்பிங் காம்பன்சேஷன் அண்ட் இன்சென்டிவ் பிளான்ஸ், அதாவது எப்படி வந்து ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான காம்பன்சேஷன்ஸ் எப்படி வந்து அவங்களுக்கு கொடுக்கறது, அண்ட் இன்சென்டிவ் பிளான்ஸ் இன்கேஸ் அவங்களுடைய ஒர்க்கு வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கறது, ஸோ இல்லை அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா, இல்லை வந்து பதவி உயர்வு கொடுக்கறதா, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான எல்லா ஒர்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. அண்ட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஃபார் எஃபிஷியன்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரியர் க்ரோத். ஸோ ஒரு எம்ப்ளாயீஸ் புதுசாக கம்பெனிக்கு வராங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்கில் செட்டுக்காக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, ஓகேவா, அவங்கள வந்து டெவலப் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ரிலேட்டடான விஷயங்களை வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய டியூட்டிஸாக இருக்குது. அண்ட் மெயின்டைனிங் லேபர் ரிலேஷன்ஸ் அண்ட் யூனியன் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஸ், அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் அவங்கக்கிட்ட தட் இஸ் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுறதும். அண்ட் யூனியன் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஸ், இதுவே வந்து அண்ட் அந்த யூனியன் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஸ், அதாவது எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு யூனியன் லீடர் மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த யூனியனுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையே வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பாண்டேஜை க்ரியேட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய டியூட்டியாக இருக்குன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டினுடைய டியூட்டியாக இருக்குது. அண்ட் ஹேண்ட்லிங் கிரிவன்சஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், இன்கேஸ் ஏதாவது ஒன்று சண்டை சச்சரவு எம்ப்ளாயீஸ்குள்ளே வந்துச்சு, மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் நடுவில் இருக்குது, அதே போல் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்குது, ஏதாவது கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் கொடுக்குற ஒரு இடத்துல வந்து இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. ப்ரொவைடிங் ஃபார் சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயீஸினுடைய நலன்களை கருதி அவங்களுக்கு வந்து கேன்டீன் இது க்ரியேட் பண்ணி கொடுக்கறது, ஓகேவா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அவங்களுக்கு நிறைய ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் கொடுக்கறது, மெஷின்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல என்னென்ன அவங்களே பாதுகாத்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்கள வந்து யூஸ் பண்ணி, தட் இஸ் கேப்பாக இருந்தாலும் சரி, க்ளவுசஸாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸை வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுடைய டியூட்டியாக இருக்குது. அண்ட் டிஃபெண்டிங் த கம்பெனி இன் லா சூட்ஸ் அண்ட் அவாய்டிங் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ், கம்பெனி லாஸ் படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யணுமோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் லீகலாக வந்து எல்லா விஷயங்களுமே வந்து சட்டப்பூர்வமாக வந்து எல்லா விஷயங்களுமே வந்து கொண்டு போவாங்களே தவிர்த்து அதை தாண்டி எந்த விஷயமும் வந்து எம்ப்ளாயீஸ் செய்யறதுக்கோ இல்லை மேனேஜ்மெண்ட் செய்யறதுக்கோ வழிவகை பண்ணாமல் அவங்கள சரியான ஒரு அவங்களுடைய ஒர்க்கை வந்து சரியான முறையில் பண்ண வைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டினுடைய டியூட்டிஸாக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஓகேவா. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.